இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் ஹீட் எக்ஸாக்ஷனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு சக்கரை என்ன பண்ணோம்னா ஒரு எனர்ஜி பூஸ்ட். உதடுடைய இந்த ஃபில்ட்ரம் சொல்லுவோம், மூக்கு கீழே அந்த உதடுல நடு பகுதியில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது அவங்களுக்கு கான்ஷியஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஹிந்து தமிழ் தேச நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, வெயிலோட விளையாடு. ஸோ இப்போ இந்த வெயில் நடுவில் நமக்கு கொஞ்ச நாள் மழையை கொடுத்து கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. திருப்பி அதோடைய தாக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இதுல நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த வெயில்ல கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் போதே மயக்கம் வந்துடுது மேடம், அங்கங்க ஃபெயிண்ட் ஆகி விழுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் ஹீட் எக்ஸாக்ஷனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு உடலுடைய வெப்பத்தன்மை ஜாஸ்தி ஆகும் போது நம்ம உடலே அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக நமக்கு வேர்வையா அந்த வெப்பத்தன்மையை குறைக்கும். இப்போ இந்த வேர்வை வராமையே இருக்கு அப்படின்னா அது பேர் தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ அவங்களுக்கு ஸ்வெட்டிங்கே இருக்காது, டெம்பரேச்சர் மட்டும் சல்லுன்னு ஏறிட்டே போகும். அப்போது ஒரு 40 டிகிரி மேலே அவங்களுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோர் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நம்மளுடைய ஸ்கின் மட்டும் இல்லைங்க, ஈவன் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வைட்டல் ஆர்கன்ஸோடைய ரோல் கூட ரொம்பவே ஆபத்தாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் நம்ம வெயிலால் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் ஹீட் எக்ஸாஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா இந்த வேர்வை தான். ஹீட் எக்ஸாஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல வெயிலையே இருக்கும்போது நல்ல வேர்வை மூலயமா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நீர் மொத்தமே வேர்வையாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவோம். ஸோ அப்போ அந்த டீஹைட்ரேஷன்னால நம்ம ஒரு எக்ஸாஸ்ட் ஆகி உட்கார்றோம்ல, அதுதான் ஹீட் எக்ஸாஷன். ஹீட் ஸ்ட்ரோக்கில் நமக்கு மயக்கமே வந்துடும். அதாவது அந்த டெம்பரேச்சரை அதால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நமக்கு ஃபெயிண்டே ஆகிடுவோம். இப்போ இவங்க 2 பேருக்கும் நம்ம எப்படி ஒரு முதல் உதவியாகவும் இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி உணவுகளாகவோ எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹீட் ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் போகும்போது நீங்கள் வெளியில் போகும்போது கேப்போ இல்லை கொடையோ கொண்டு போங்க. அதிகமாக வெப்பம் இருக்கிற போது நம்ம தண்ணியும் கொண்டு போய் அந்த தண்ணியும் அப்பப்போ குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எவ்வளோதான் ஹீட் வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் நம்ம இந்த லெமன் ஜூஸை எப்போவுமே நம்ம பேக்கில் வச்சுருக்கலாம். அது ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, ஹீட் எக்ஸாஷனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டயர்ட் ஆகும் போதே இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு ரெஃப்ரெஷிங்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுக்காக நீங்கள் போய் ஏதோ ரெஃப்ரெஷ் ட்ரிங்க் எல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, அதில் 1/4 லெமன் மட்டும் போதும். ஒரு டம்ளர் தண்ணியில் அதை பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை, ஒரு 4 புதினா, அது கூட ஒரு 2 சிட்டிகை உப்பு. ஸோ ஸ்வீட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கறது ரொம்ப நல்லது. வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஜஸ்ட் ஒரு பாட்டில் மட்டும் நம்ம வீட்டில் பேக்லேயோ இல்லை நம்ம எங்கே போனாலும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு நல்ல வேர்வை வந்துருச்சுன்னு வைங்களேன், கூட உப்பு சத்தும் சேர்த்து நமக்கு குறைஞ்சிடும். ஸோ அப்போ அந்த டீஹைட்ரேஷனை சரி பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு நமக்கு அந்த வாட்டரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு சக்கரை என்ன பண்ணோம்னா ஒரு எனர்ஜி பூஸ்ட். இன்னும் நம்ம வீடு போய் சேர்ற வரைக்கும் நம்ம சோர்ந்து போகாமல் எங்கேயோ மயக்க போட்டு விழாமல் நம்மளை அந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நாட்டு சக்கரை ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லெமன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டான ரெஃப்ரெஷ்மெண்ட் தரக்கூடியது. இது நம்மளுடைய செல்களை புதுப்பிச்சு நம்மளை அந்த அதில் இருக்கக்கூடிய ஆஸ்கார்பிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய எனர்ஜி லெவல் மட்டும் இல்லைங்க, அந்த செல்களையும் ரொம்ப ஆக்டிவாகவே வச்சிருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ கழிவுகளை வெளியேற்றி நம்மளை ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய புதினா நமக்கு எந்த ஒரு கேஸ் ஃபார்மேஷனும் இல்லாமல் நமக்கு நல்ல ஜீரண சக்தியை அதிகமாக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ட்ரிங்க் நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, ஹீட் எக்ஸாஷனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ட்ரிங்க் உங்களை பாதுகாக்கும். ஸோ இது ப்ரிவென்ஷன். இப்போ மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முகத்தில் தண்ணி தெளிக்கிறோம். அப்படியே அவங்க கான்ஷியஸ் வரல அப்படின்னா ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து அவங்களுடைய தலை உச்சம் மண்டையிலேருந்து அந்த தலை ஃபுல்லாகவே அந்த தண்ணியை போர் பண்ணுங்க. ஸோ தண்ணியை ஒரு மக்கு ஊற்றினா கூட அவங்களுடைய கான்ஷியஸ் வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவங்களுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுனால பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபெயிண்ட் ஆகிறது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி தண்ணி தெளித்தாலும் உடனே அவங்க கான்ஷியஸ் வரலாம். இல்லை அதிகமான டெம்பரேச்சரில் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அந்த ஒரு மக்கு தண்ணியோ இல்லை ஒரு பாட்டில் தண்ணியோ ஊற்றும் போது அவங்களுடைய கான்ஷியஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்படியும் இல்லைன்னா உதடுடைய இந்த ஃபில்ட்ரம்னு சொல்லுவோம், மூக்கு கீழே அந்த உதடுல நடு பகுதியில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது அவங்களுக்கு கான்ஷியஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இது அவங்க கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது உப்பு, நாட்டு சக்கரை, லெமன், இந்த புதினா சேர்ந்து அந்த ட்ரிங்கை தரலாம். இல்லைன்னா கூட அது இப்போ உங்கள் கையில் இல்லைன்னா கூட தண்ணியை அடிக்குவேட்டாக நம்ம கொடுக்கும் போதும் அது அவங்களுடைய அந்த ஸ்ட்ரோக்லேருந்து அவங்கள ரீகெயின் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஹீட் எக்ஸாஷனில் இருக்கும் போது அவங்க வெறும் தண்ணி குடித்தா அவங்களுடைய அந்த டயர்ட்னஸ் குறையாது. கண்டிப்பாக அவங்க நாட்டு சர்க்கரையும் உப்பும் தண்ணியிலையாவது கலந்து நீங்கள் கொடுக்கும் போது அது அவங்களுக்கு காம்பன்சேட் ஆகும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.